கேட்டகரி தான் அதெல்லாம். இது நம்ம ஒதுக்கிடலாம். ஆனா இவங்களுக்கும் திறமை இருக்கு இல்லையா? லைக் எல்லாருக்குள்ளயும் ஒரு எல்லாருக்குள்ளயும் ஒரு தனித்துவம் திறமை இருக்கும் இருக்கும். இல்லையா? எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. இவருக்கு அரசியல் ஆடுற திறமை இருக்கான்றதா கேள்வி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி சினிமால கதாநாயகனா அவர் முயற்சி செய்த நபர் இன்னைக்கு அரசியல்ல வந்து காமெடியனா மாறிட்டாரு. நீங்க நிஜமா விஜய் போடுறதெல்லாம் பார்க்கறப்ப நம்ம காமெடி தான் வருது. எழுதி கொடுக்கறத போடுறீங்கடா, அதையாவது ஒழுங்கா போடு. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எதிர்க்கிறவன் வர்றதெல்லாம் ஜோக்கரா இருக்கு. ஒரு சீட்டு கட்ட நீங்க திமுகவுக்கு எதிராக நீங்க சீட்டு கட்ட ஒன்று சேர்த்தீங்க, 11 ஜோக்கரா தான் என்ன பண்ணுவீங்க? அந்த கதை தான். இது 11வதா இருக்கு ஜோக்கர். அவ்வளவுதான். பெரிய பிம்பம்லாம் ஒன்றும் இல்லை. நான் எழுதி வைங்க. இந்த தேர்தலில் ஏற கட்டின உடனே ஜனநாயகன் படத்தை முடிச்ச உடனே இன்னும் 5 படம் அவர் பண்ணுவார் உறுதியா. அவர் பிரேக் விட்டுட்டு வந்திருக்காரு. தேர்தலில் தோத்துருவாரு, ரிட்டர்ன் போயிட்டு ஒரு 5 படம் அடிக்க போறாரு அவர். அவ்வளவுதான். ஒரு காலங்காலமா ஒரு முதலாளிக்கு வேலை பார்த்தா கூலியால். இன்னைக்கு இதே சன் பிக்சர்ஸ்க்கு வேலை பார்த்துருக்கீங்க கரெக்டா. ஜெயா டிவியில் அந்த அம்மா கையை கட்டிட்டு, அந்த அம்மா முன்னாடி ஜெயலலிதா முன்னாடி கையை கட்டிட்டு நின்னவர் இவர். கொடநாட்டில் போய் பம்புனவர், அப்பாவோட சேர்ந்து காலில் விழுந்தாரா நமக்கு தெரியல, பம்புனவர். அதனால இந்த மாதிரி வந்து வாய் சொல் வீரர்கள் இவங்களாம் பார்க்க போனால் காமெடி.